இன்றைக்கு செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு தன்னை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்பு இருந்தும் தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. ஆமென். என்ன அது வித்தியாசமான டாபிக்கா இருக்கு. இயேசு தன்னை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்பு இருந்த பொழுதும் தன்னை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை என்பது இன்றைய செய்தியோட தலைப்பா இருக்கிறது. பகிரங்கமா வெளிப்படுத்தல. எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு மேசியா அப்படின்னு வாய் திறந்து ஓப்பனா சொல்றதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட காலங்களும் தருணங்களும் சிச்சுவேஷனும் கிடைச்சிச்சு. ஒரு நாள் கூட நான் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் சொல்லுவாரு, மறைமுகமா சொல்லுவார், மக்களே புரிஞ்சுக்கணும் என்பதற்காக. டைரக்டா நான் தான் மேசியா அப்படின்னு எங்கேயுமே அவர் வெளிப்படுத்தல. ஆனா பார்ப்போம், செய்தியோட பின்பகுதியில பார்ப்போம், வெளிப்படுத்தினாரா படுத்தலையா அப்படின்னு பின்பகுதியில பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிதா என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ, பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரனும் அந்தபடி செய்கிறார். அவைகளையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தானாய் இந்த உலகத்துல கர்த்தர் வாழ்ந்தார். நல்லா நீங்க செய்தியை கேட்கணும். வேடிக்கை பார்க்காம அங்கேயும் பறக்க பார்க்காம ஸ்டேஜை மட்டும் பார்க்கணும். நீங்க யார் பேசுறான்ற அவங்க முகத்தை மட்டும் பார்த்து, கர்த்தருடைய முகத்தை நீங்க பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதா என்ன செய்யறாரோ, ஒரு காட்சி மாதிரி டிவியில ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு காட்சி ஓடுது, அதை பார்த்து குமாரன் உலகத்துல இருந்த 3.5 வருஷமும் அதே தான் செஞ்சார். ஒரு நாள் கூட பிதாக்கு சித்தமில்லாத, பிதாவை மீறி, பிதாவை தாண்டி ஒரு காரியம் கூட இயேசுவானவர் செய்யவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 78 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்தும், வாயை ஓமைகளாய் திறப்பேன்னு சொல்றாரு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது, இதற்கு ஒப்பா இருக்கிறது, இது அதற்கு ஒப்பா இருக்கிறதுன்னு மாறி மாறி பாத்தீங்கன்னா, மறைமுகமாக ஓமையாக தான் பேசுவார தவிர டைரக்டா பேச மாட்டார். சீஷர்களே கேட்டாங்க, ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஓமைகளா சொல்றீங்க, சில காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லும் போது சில காரியங்களை வெளிப்படையா சொல்றாரு, சில காரியங்கள் மறைவா சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிதா என்ன சொல்ல சித்தம் வச்சிருக்கிறாரோ அதையே குமாரன் செய்கிறார். இரவு முழுவதும் பிதா ஏசப்பா போய் தனித்து ஜெபம் செய்தார். இன்னைக்கு பகல்ல ஏசப்பா ஊழியம் செய்ய போறாரு அப்படின்னா, நேத்து ராத்திரியே பாத்தீங்கன்னா நல்லா ஜெபம் செய்து பிதாட்ட இன்னைக்கு என்ன செய்யணும்னு அந்த சித்தத்தை கேட்டுட்டு அதன்படியே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான என்ன தேவைகளோ இந்த நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க வரணும், என்ன அப்படின்றத கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உட்கார்ந்து கேட்டு அதன் பிறகுமே நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தேடிக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பூமியிலே பார்க்கிறாரு, யாரெல்லாம் என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள் என்று சொல்லி பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் போட்டிருக்கு, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. யார் நீதிமான்? கர்த்தருடைய திட்டத்தை மாத்திரம் செய்கிறவர்களே நீதிமான். அல்லேலூயா. சத்தத்தை சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பாத்துங்க, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் அவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தல, பகிரங்கமா வெளிப்படுத்தல. நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பகிரங்கமா சொல்ல. அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமா நிறைய வாய்ப்புகள், நிறைய காரியங்கள் சொல்றேன். நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அவர் பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்தவில்லை என்பதற்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எழுதிக்கங்க, வாய்ப்புகள் போட்டுக்கங்க. முதலாவது காரியம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் ஸ்நானகன் காவலில் இருக்கிறாரு. கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, தன் சீஷர் 2 பேர், யோவானுடைய சீடர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானோ? ஏசப்பாட்ட கேள்வி கேட்கிறாங்க, வருகிற மேசியா நீர்தானோ அல்லது வேறொருவர்
வர காத்திருக்க இல்ல வேண்டுமா? இன்னொருத்தர் வர காத்திருக்க வேண்டுமோ? யோவான் ஸ்நானகனுக்கே கேள்வி வந்துருச்சு. ஏற்கனவே ஏசப்பா சொல்லிட்டாரு, யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன போட்டிருக்கு, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு வெளிப்படுத்திட்டாரு. ஆனாலும் என்ன பண்றாரு, ஏசப்பாட்ட திருப்பி போய் இன்னொரு டைம் ஆள விட்டு கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா? இல்ல வேறொருவர் வர, வேற ஒரு கிறிஸ்து, வேற ஒரு மேசியா வர காத்திருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறாரு. அதற்கு இயேசு நீங்கள் கேட்கிறதே உடனே ஏசப்பா சொல்லல, ஆமாப்பா நான் தான் மேசியா, நான் தான் இயேசு, நான் தான் கிறிஸ்து, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் என் ஊழியத்தின் மூலியமாய் நீங்கள் கேட்கிறவைகளையும் காண்கிறவைகளையும் யோவான்கிட்ட போய் சொல்லுங்க. குருடர் பார்வை அடைகிறார்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். ஓ, மெயினா குறிப்பிட்ட ஒண்ணு, அற்புத அடையாளம் மட்டும் இல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஓ, எவனோ அவன் பாக்கியவான் என்று இத போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. எடுத்தோன்னு அவர் நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து அந்த இடத்துல சொல்ல, நடக்கிறத போய் சொல்லுங்க. நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், என்ன சந்தேகம், நான் தாங்க மேசியா, நான் தான் கிறிஸ்து, என்னை பத்தி தான் பைபிள் எழுதி இருக்கு, அப்படி இப்படி என்ன பண்ணிருப்போம், நம்ம பீத்தி தள்ளிருப்போம். ஆனா பாத்துக்கங்க, ஏசப்பா என்ன சொல்றாரு, கேட்டதை போய் யோவான் இடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு மறைமுகமா தான் பதில் சொல்றாரு, தவிர டைரக்டா பதில் சொல்ல. ஒண்ணுதானே சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சொல்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அடுத்தது பாருங்க 41ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே. முதல்ல என்ன பார்த்தோம், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏசப்பாவை தன்னை பத்தி சொல்றாரு. அடுத்தது யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களை காட்டிலும் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று சண்டை நீங்க மேசியா யாரு, கிறிஸ்து யாருன்னு சுத்தி இருக்கிறவங்க கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. இன்னும் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியான்னு சொல்லி செயல்கள் மூலியமா வெளிப்படுத்துறாரு. அப்பயும் அவங்களுக்கு சந்தேகப்படுறானுங்க. அதனாலதான் சொல்றாரு, நினிவே பட்டணத்தார் எழும்பி நின்னு என்ன பண்ணுவாங்க, இப்ப இருக்கிற ஏசப்பா வாழ்ந்த காலத்துல ஏசப்பாவை ஏத்துக்கல, அவங்க எல்லாத்தோடையும் சண்டையிடுவார்கள், குற்றம் சுமத்துவார்கள். எங்களுக்கெல்லாம் இப்படி ஏசப்பா அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு யோனா வந்திருக்கவே வேணாம், ஏசப்பா பிரசங்கத்தை கேட்டே நாங்க மனமாறி இருப்போம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு சண்டையிடுவார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 42ஆம் வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்த அந்த சேபா, அந்த ராணி, அவளை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து சாலமோனை பக்கம் வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் இவன் என்ன பண்ணுவான், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த சேபா ராணி எழுதி என்ன பண்ணுவாளாம், இந்த சந்ததியாரோடு ஏசப்பாவை ஏற்றுக்காமல் ஏசப்பா வாழும் பொழுது அந்த ஏசப்பாவை புறக்கணித்த எல்லா மக்களோடு சண்டையிடுவார்கள். நான் ஏன்பா சாலமோன் ஞானத்தை கேட்டு போறேன், என் காலத்துல ஏசப்பா பிறந்திருந்தா நான் ஏசப்பாவோட ஞானத்தை கேட்டு போயிருப்பேன்னு சொல்லி அந்த நேரத்துல போராடுவேன், சண்டையிடுவேன் என்று அந்த இடத்துல சொல்றாரு. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இப்ப வந்து ரெண்டு கரையை சொல்லியிருக்கேன். ஏசப்பா தான் தான் மேசியா, தான் தான் இதுன்னு சொல்லி அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக அவருடைய கிரியைகள் நிமித்தம் நீ சொல்லு. நான் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி சொல்லுவீங்க? அவங்களை நடக்கையை பார்த்து நல்லவர்கள் கெட்டவர்கள் சொல்லுவீங்க. எங்கேயுமே கர்த்தர் மேசியா என்று சொல்லி பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. அவருடைய கிரியைகள் நிமித்தம், அவருடைய செயல்கள் நிமித்தம் மக்கள்கிட்ட நடந்து காட்டுறாரு. ஆனாலும் என்ன பண்றானுங்க, சந்தேகப்படுறானுங்க. இல்ல நீங்க மேசியா கிடையாது, இனி ஒருத்தர் பிறப்பாரு, கண்ணி வயித்துல இனி ஒருத்தர் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பாமல் இருந்தார்கள். பாத்துக்கங்க, இப்ப ரெண்டு காரியங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்ன காரியம் சொல்லியிருக்கேன்? முதலாவது காரியங்கள் எழுதலையா நீங்க? யோவானிடத்தில் கேட்டதை போய் சொல்லுங்கள் என்று மறைமுகமாக சொன்னார், முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு? தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிற ஏசப்பாவை பத்தி சொல்றாரு. இதுவும் மறைமுகமாக சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு பாருங்க, மூன்றாவது காரியம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறது
கேட்கிறதுனாலும் நல்ல கவனிங்க. யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பாம இருந்தாங்க? வேதபாரகர், பரிசேயர், சதிசேயர் நம்பாம இருந்தாங்க. ஏசப்பா சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் என்னோட பிரசங்கத்தை உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவை. கண்ணும் காதும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி ஏசப்பா வாழ்ந்த காலத்துல மக்களை பார்த்து சொல்றாரு. ஆனா பாத்துக்கங்க, அப்பயும் ஏசப்பா வெளிப்படையா நான் தப்பா மேசியா அப்படின்னு சொல்ல, அவரு ஓப்பனா வாய் திறந்து சொல்ல. என்னோட கிரியைகளை பார்த்து நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், பிதா செய்வது எதுவோ அதே தான் நான் செய்யறேன். பைபிள்ல இது தீர்க்கதரிசிகள் எழுதின பிரகாரமே நடந்து காட்டுறாரு. அப்பயும் என்ன பண்றானுங்க? ஒரு ஏசப்பாவை ஏத்துக்கல. அதற்காக தான் மறைமுகமா என்ன சொல்றாரு? அடுத்த 17ஆம் வசனம் பாருங்க. அதே பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. இதற்கு முன்பாக அநேக தீர்க்கதரிசிகள். யார் யாரு? மோசே, ஏசாயா, எலியா, எரேமியா, ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள். ஏசப்பா சொல்றாரு, பைபிள்ல ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ஏசப்பா வாழ்ந்த காலத்தை சொல்றாரு. நீங்கள் என்ன கண்ணுக்கு கண்ணா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் காண்கிறவைகளையும் காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் என்னோட பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை கேட்கிறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, இயேசுவோட ஏகப்பட்ட போதனைகளை கேட்கிறீங்க. இதை கேட்கிறதற்கும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏசப்பாவோட பிரசங்கம் அவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்றாரு. இதெல்லாம் யாரு பார்க்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்தாங்க? தீர்க்கதரிசிகள். ஏசாயால பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் தோல்வி மேல் இருக்கும் சொல்லி எல்லாம் வரிசையா சொல்றாரு. அப்புறம் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு குமாரன் பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவான்னு சொல்லி ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்க ஆசையா இருந்தாங்க. எப்ப மேசியா பிறப்பாரு, எப்ப ஏசப்பா பிறப்பாருன்னு ஆசையா இருந்தாங்க. யாருக்குமே அந்த காலத்துல கொடுத்து வைக்கல. கடைசியில பிற்பாடு பிறக்கிறாங்க. அதை பத்தி கதை சொல்றாரு. இந்த நாளை பார்க்கிறதுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்துல அத்தனை தீர்க்கதரிசிகள் காத்திருந்தாங்க. தீர்க்க தரிசனம் அறிவித்து எவ்வளவு பேர் காத்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்க்க முடியாதத நீங்க பாக்குறீங்கப்பா. அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு திருச்சபையில யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செய்திகள் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும். உண்மையிலுமே எல்ஷடாய் திருச்சபை எல்ஷடாய் பைபிள் காலேஜ் தான் இது. கரெக்டா இல்லையா? பைபிள் காலேஜ் தான் இது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான பிரசங்கம். வேதம் ஒரு கடல், எடுக்க தோண்ட வந்துகிட்டே இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துறாங்க. ஏசப்போட வார்த்தையை கவனிக்கிறது கிடையாது. நல்லா பாட்டு பாடி இப்போ ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் போட சொன்னா போதும், எல்லாம் ஏறி ஆடுவாங்க கொள்ளுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்றது எல்லாமே ஏசப்பட்ட நம்ம பேசுறது, நம்ம அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனா கர்த்தர் பதிலுக்கு பேசுறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு செய்தி எப்பயும் மனுஷங்க பேசுறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. யாராவனா இருக்கலாம், கர்த்தர் அவங்கள மறைத்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாத்துக்கங்க, இந்த காலம் ஆசையா இருந்தாங்க, ஆனா அவங்களால பார்க்க முடியாம போச்சு. 4வது காரியம் பாருங்க. அப்ப கூட ஏசப்பா வெளிப்படுத்தல, இத பார்க்க ஆசையா இருந்தாங்கப்பா, ஆனா அவர்கள் பார்க்க முடியலன்னு சொல்லி மறைமுகமாக தான் சொல்றாரு. 4வது காரியம் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இயேசு பிரதித்திரமாக சொல்றாரு, என்னை நானே மகிமைப்படுத்திக் கொண்டால் அந்த மகிமை வீணா இருக்கும். நானே மேசியா, நான் தான் மேசியான், இப்படியே என்னையே நானே மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. பிதாவை ஏத்துக்கிற, எங்களுக்கு ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறாரு, அவருக்கு மேல பிதா இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு பேசுற. ஆனா செயல்கள் மூலியமா கர்த்தர் வாழ்ந்து காட்டுறாரு. சொல்றாரு, என்ன நானே மகிமைப்படுத்துறதுனால ஒண்ணு எல்லாம் வீணுப்பா, பிதா என்னை மகிமைப்படுத்துகிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கூட மறைமுகமாக தான் அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அடுத்து அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல பாருங்க, 4வது பாயிண்ட் தான் சொல்றேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அல்லேலூயா. 57ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டாயோ? ஆபிரகாம் உன்னை பார்த்துட்டாரா அப்படின்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொன்னதுக்கு 58ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் பிதாவாலே அபிஷேகம் செய்யப்பட்டார்.
செல்ல பிள்ளையாக அவர் மடியிலே மனமகிழ்ச்சியாக நித்தம் இருந்தது துறந்து வந்தார் இந்த உலகத்துக்கு நமக்காக. ஏசப்பா உலகத்துக்கு வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்ல. ஒரே செல்ல பிள்ளை, பிதாவுக்கு ஒரே பிள்ளை. மொத்த உலகம் அவருக்கு தான். ராஜ வாழ்க்கை மேல வாழலாம். ஆனா அப்படி இல்லாம என்னுடைய பிள்ளைகள், ஆதாம் மூலியமா இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் துறந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் பிதா இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக என்ன சொன்னாரு? இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், பூமியின் கீழானவர்கள் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும், எல்லாருடைய கைகளும் உயரும், எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும். அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தை யார் மகிமைப்படுத்திருக்கிறா? பிதா மகிமைப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? ஓ, பிதா ஏசப்பாக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்து மகிமைப்படுத்துகிறாரு. அதான் இங்க சொல்றாரு, நானே என்னை பத்தி புகழ்ந்தா வேலைக்கு ஆகாதுப்பா, வீணா இருக்கும், என் பிதா என்னை மகிமைப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, மறைமுகமா தான் சொல்றாரு. நான் மேசியான் டைரக்டா சொல்ல, மறைமுகமா தான் சொல்றாரு. பாருங்க அடுத்து 5வது பாயிண்ட். 4 பாயிண்ட் சொல்லிருக்கேன். 5வது பாயிண்ட் மார்க் 1:24 ஏசப்பா தான் சொல்ல. ஆனா ஒண்ணு சொன்னுச்சு பாருங்களேன். மார்க் 1:24 அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உங்களுக்கும் உமக்கும் என்ன? பேய் பிசாசு பேசுது. ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஏசப்பா போய் அவனை போய் துரத்திலாம் உள்ள அந்த சைடு கிராஸ் பண்ணி போறாரு. அந்த பக்கம் வசனம் வீட்டுல போய் படிச்சுப்பாங்க. இப்ப படிக்காதீங்க, வீட்டுல படிச்சு பாருங்க. அங்க போட்டிருக்கு, ஒருவரும் அந்த சைடு கிராஸ் பண்ணி போக மாட்டாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, வசனம் அருமையா போட்டிருக்கு. அவன் பேய் பிடிச்ச உட்காந்துருக்கனால அந்த பாதையில யாருமே போக மாட்டாங்களா. ஆனா ஏசப்பா எங்க போக முடியாது, அங்கதான் பூந்து போவாரு. அந்த வழியா அவங்க போகும் பொழுது தூரத்துல இருந்து கத்துறான், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே. ஏசப்பா அங்க வராரு. வரும்போது கத்துறான், என்ன சொல்றான்? எங்களுக்கும் உங்களுக்கும் என்னப்பா சம்பந்தம்? எங்களை கெடுக்க வந்தீங்களா? எங்களுக்கு இவன்ட்டு இருந்து துரத்தி விட வந்தீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க மேசியான்னு வெளிப்படுத்தாம இருக்கலாம், ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஓ, சாத்தானுக்கு தெரியும் நீ உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு சொல்லி. ஏசப்போட மகிமை, ஏசப்போட அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா சாத்தாக்கு தூரத்துக்கு வரும்போதே தெரியும். பாஸ்டர் மசல் பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு பேய் பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு போவாங்க. போனோன்னே சொல்லும், எங்கடி வந்தா என்னை துரத்துறதுக்கு அப்படின்னு. எப்படி பாருங்க, மரியாதை இல்லாம பேசும். எங்க வந்த என்னை துரத்த? உள்ள வரும்போதே கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ள வரும்போதே இன்னொரு ஊழியக்காரர் சொல்லி கேட்டேன். கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பேய்க்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓட்டிட்டு போன ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஆண்டவர் வந்து கண்ணை திறந்து பார்க்க சொன்னாராம். ஜெபம் பண்ணிட்டே போயிருக்காரு. பார்த்தா திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா பெரிய உருளைக்கட்டை தூக்கி இந்த பேய், அந்த ஒரு ஆம்பளை போல இந்த பாஸ்டர் அடிக்கிறதுக்கு வந்திருக்கு. ஜெபம் பண்ணவர் யதார்த்தமா கண்ணை திறந்து கையை அப்படி செஞ்சோன்னு பொத்தனி கீழே விழுந்துருச்சான். அந்த அடிக்க வந்த வேகத்துக்கு இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே என்ன பண்ணிடுச்சு? எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, நீர் மேசியான்னு மக்களுக்கு வேணா ஓப்பனா சொல்லாம இருக்கலாம், ஆனால் என்ன சொல்றாரு? நீர் இன்னார், நீ எப்படியாப்பட்ட ஆளு, நீ யாரு? பிதாவோட ஒரே மகன் என்பதை அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர். கரங்களை உற்சாகமாக கர்த்தரை மேம்படுத்துவோமா? தேவனுடைய பரிசுத்தர். ஓ, தேவன் தான் உலகத்திலேயே பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தரா ஏசப்பா. அப்ப எவ்வளவு புனிதமான, எவ்வளவு பரிசுத்தமானவர் பாருங்க. அதனாலதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அவ்வளவு புனிதமான ரத்தம், அவ்வளவு பரிசுத்தமான ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? நல்லா புகழுப்பா, என்னாலதான் சொல்ல முடியல, நீ நல்லா புகழு, என்னை பத்தி மேசியான்னு சொல்லு, தேவனுடைய குமாரன் பரிசுத்தன் இன்னும் சொல்லு அப்படின்னு தூண்டி விட்டாரா? வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு முதல்ல இவனை விட்டு புறப்பட்டு போ. எப்படி நம்மளாம் தானே பண்ணிருப்போம்? என்ன புகழ்ந்தது பத்தல, இன்னும் 2. இப்பெல்லாம் எப்படின்னா, அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பெரிய மீட்டிங் போறவங்க என்ன பண்ணுவாங்க? எழுதி கொடுத்துருவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? என்ன விஜய் டிவி புகழ் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது இவங்க விஜய் டிவி புகழ், அப்புறம் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, இந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு அவங்கள பத்தி பக்கமா வாசிக்கணும். காலேஜ்ல ஃபங்க்ஷன்ல எல்லாம் வாசிச்சாதான் மேல ஏறுவாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? பா, அட்ரஸே கொடுக்காத, நீ முதல்ல என்ன பண்ணு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார். பொறுமையா சொல்ல அதட்டுறாரு. முதல்ல இடத்த காலி பண்ணு, எனக்கு தெரியும் என் பிதா என்ன மகிமைப்படுத்துவாரு, நீ ஒண்ணு என்னை மகிமைப்படுத்தணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. 6வது காரியம் பாருங்க. 6வது காரியம் மத்தேயு 16
13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். முக்கியமானது மட்டும் மனுஷகுமாரனாகிய என்னை கேட்கிறாரு ஏசப்பா. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று ஏசப்பா சொல்கிறார்கள். இது சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு, ஜனங்க என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் உடனே என்றும், சீஷர்கள் சொல்றாங்க, சில பேரு யோவான் ஸ்நானகன் செத்து போயிட்டார்ல, அவரு தான் எஞ்சி வந்திருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. எலியா என்றும், ஒரு சில பேர் எலியா வந்திருக்கிறாருன்றாங்க, எரேமியா என்றும், எரேமியா வந்திருக்கிறாருன்றாங்க. தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் தீர்க்கதரிசி சொல்கிறார்கள். நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரோ ஒருத்தர் உயிரோட எஞ்சி வந்திருக்கிறாருன்றாங்க. அதற்கு அவர் நீங்கள் என்னை யார் என்று எல்லாத்தையும் பேசினாரு. இப்ப கூட இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு, ஏய் இத்தனை நாள் நான் நடந்திருக்கிறேன், என்னுடைய நடக்கைய பாக்குறீங்க, எவ்வளோ அவங்களும் எல்லாமே சபைக்கு போனவங்க தான், அந்த சீஷர்களும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த யூதர்கள் தான், எல்லாமே அங்க கோயிலுக்கு போனவங்க தான், மேசியாவை பத்தி ஏகப்பட்டது பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. இப்ப கேக்குறாரு, நீங்கெல்லாம் என்னை யாருன்னுப்பா சொல்றீங்க? சீமோன் பேதுரு பிரதி உடனே சீமோன் பேதுரு சொல்றாரு பாருங்க, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆமென், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். உடனே சொல்றாரு 20ஆம் வசனத்துல, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று யார்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஒருவருக்கும் சொல்லாத எத்தனாவது வசனம்? 20. 20ஆம் வசனம் சத்தமா படிங்க. தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி சீஷர்களுக்கு கட்டளை சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். நான் தான் மேசியா, நான் தான் இயேசுன்னு சொல்லி எல்லாத்திலும் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். இப்ப சொல்லுங்க, மேசியா ஏசப்பா எங்கேயாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? கண்டுபிடிச்சான், மத்தவங்க கண்டுபிடிக்கல, ஆனா சீஷர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சொல்றாரு, அமைதியா இருங்க, ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இயேசு சிலுவையில பலியாவாரு, இவ்வளோ ஜனங்களுக்காக. அந்த காய்பாவா அவன் பிரதான ஆசிரியர் என்ன சொன்னா, அநேக ஜனங்களுக்காக ஒருவர் மரிக்கிறது நலமா இருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறான். அன்னைக்கு புரிஞ்சுக்குவான். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கர்த்தரு? இது பண்றாரு. பாத்துக்கங்க, 7வது பாயிண்ட் பாருங்க. 7வது பாயிண்ட் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட மோசேயும் மறுரூபமலைக்கு என்ன பண்ற? யார் யாரை கூட்டு போறாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு. மறுரூபமலையில போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது? மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக இயேசுவோட பேசுகிறவர்களாக சீஷர்களுக்கு காணப்பட்டார்கள். 5வது வசனம், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் இயேசுவின் மேல் நிழலிட்டது. உடனே வார்த்தை சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து பிதா சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்டது. அல்லேலூயா. சொல்லுத்தையும் பாக்குறாங்க சீஷர்கள். என்ன பாக்குறாங்க? ஜெபம் பண்றாரு, எலியா வராரு, மோசே வராரு. இவங்கெல்லாம் எந்த காலத்துல பாத்துருப்பானுங்க? யாருமே பாத்துருக்க முடியாத. நம்மளே இருக்கோம், ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா வந்து ஒரு காட்சி கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஹாப்பி ஆயிடுவோம். இன்னும் வேதத்துல இருக்க கேரக்டர் எல்லாம் காட்டினா எப்படி இருக்கும்? தாவீதெல்லாம் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும், உண்மையுமே பார்க்கணும் ஆசை. பரலோகத்துல தான் பாட்டு இருக்குல்ல, சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாட சொல்லி. எத்தனை சங்கீதம் எழுதி வச்சிருக்கிற? உலகமே ஏகப்பட்ட பாட்டு சங்கீதத்துல, நானும் நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு கரண்டா பாடு, ஏசப்பாவை புகழ்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். போட்டிருக்கு பாருங்க. 2 பேர்த்தையும் பார்த்திருக்காங்க. ஒரு வார்த்தை வந்து பேசியிருக்குது, பிதா பேசியிருக்கிறாரு, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லி இருக்குது. உடனே என்ன சொல்றாரு பாருங்க, மலையில் இருந்து 9ஆம் வசனம், அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். சிலுவையில் அறைய போறாங்கப்பா என்னைய. மனுஷகுமாரன் மரித்தோர்ல இருந்து 3ஆம் நாள் எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம்? போய் சொல்லு, எல்லாம் என்ன யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். மோசே எலியா பார்த்தன்னு போய் சொல்லு, என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லு, இவருடைய நேசகுமாரன் வந்துச்சுன்னு சொல்லு. ஒரு ஊழியக்காரங்க புனைப்பெயர் போட்டுக்கிறாங்க, காமெடியா இருக்கு. சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்களா, புனைப்பெயர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். அப்ப மித்தவங்களாம் ஸ்பெஷலிஸ்ட் போடுவாங்கல்ல, டாக்டருக்கு போடுவாங்கல்ல வாசல்ல, பல்லுக்கு மட்டும் பார்க்கப்படும், கண்டுக்கு மட்டும் பார்க்கப்படும். அதே மாதிரி தீர்க்க தரிசன ஸ்பெஷலிஸ்ட் இவங்கலாம், பொய் தீர்க்க தரிசிகள். அதான் ரோஸ்டிங் கிறிஸ்டியன்ல வச்சு கிழிச்சு எடுக்கிறானுங்க, வறுத்து எடுக்கிறானுங்க. ஸ்டார்டிங்கே பார்த்துருக்கீங்களா? என்ன போடுவானுங்க?
வாங்க வறுத்து எடுக்கலாம் அப்படின்னு வர ஒரு கரெக்டா வீடியோ பார்த்திருக்கீங்களா? ஏசப்பாக்கு விரோதமா பேசுறவங்கள எண்ணெய் ஊத்தாம வெறும் செடியில போட்டு நல்லா 3 அண்ணனுங்க சூப்பரா வறுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பேசுறாங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், எல்லாத்தையும் பேசுறாங்க. பேச வேண்டிய ஆளை மட்டும் பேசாம நல்லா ஊழியம் செய்யற நல்லா பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்களையும் பேசுறாங்க. சரி, என்ன போட்டிருக்கு பாருங்க. உடனே என்ன பண்றாரு அந்த இடத்துல, யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு கட்டளையிட்டார். இதோட எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 7. 8வது பாயிண்ட் பாருங்க. 8வது பாயிண்ட் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? உடனே என்ன பண்ணும்? பரலோகத்தை நம்மள தான் என்ன பண்ணிருப்போம்? நல்ல பாஸ்டர், நான் சொல்றதுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது நல்ல விசுவாசியே பரலோகத்துக்கு போறது என்ன பண்றதா உடனே பைபிள தூக்கிடுவீங்க. எப்படா பிரசங்கம் பண்ணலாம்னு எதிர்பார்த்து இதெல்லாம் போட்டிருக்குன்னு. ஏசப்பா என்ன சொன்னாரு? கேட்க வேண்டியதை கேட்டுட்டு ஆலோசனை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, நீ என்னை நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறாய்? தேவன் ஒருவர் பிதா ஒருவரை தவிர நல்லவன் யாரும் இல்ல. இவர் நல்லவருங்க, இவர் தேவனுடைய பரிசுத்தருங்க. இப்பதானே பார்த்தோம் இவர் தேவனுடைய பரிசுத்தர்னு. ஆனா என்ன போட்டிருக்கு? என்னையே நல்லவன் சொல்ற? பிதா ஒருவர் தான் நல்லவர். என்னையே நான் புகழ்ந்துகிட்டேனா வீண். பிதா என்னை மகிமைப்படுத்துவார். அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அழகா கர்த்தர் பாருங்க, எவ்வளவு தாழ்மையுள்ளவரா இருக்கார் பாருங்க. வசனம் போட்டிருக்கு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள, என்கிட்ட கத்துக்கங்கப்பா அப்படின்றார். இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை வசனம் படிச்சிருக்கீங்க? எத்தனாவது பாயிண்ட்? 8 பாயிண்டா? 9வது பாயிண்ட் பாருங்க. 9வது பாயிண்ட் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உம்முடைய ராஜ்யத்திலே யாரு? ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிருக்கேன். என்னைய பாருங்க, யாரு? ஒருத்தவங்களோட தாய் வந்து 2 பேரை உங்க வலது பக்கத்துல ஒருத்தர் உங்க இடது பக்கத்துல உட்கார வச்சுக்கங்கன்னு கேட்டாங்க. யாரு? பிரசங்கம் பண்ணிருக்கேனே, யூடியூப்ல போய் பாருங்க. யாரு? யோவானும் யாக்கோபும். செபதேயுவின் குமாரர். யார பத்தி அன்னைக்கு செய்தி பார்த்தோம்? உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய சொன்னாதான் புரியும். இடிமுழக்கத்தின் மக்கள். இடிமுழக்கத்தின் மக்கள் யாரு? யோவானும் யாக்கோபை பத்தி பார்த்தோமா? வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இவங்களை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்களே. பேசப்பா அதட்டுனார. அவ்வளவு உயிர் உனக்குன்னா அவ்வளவு ஈஸியா போச்சா? அது எப்படி? உங்களுக்கு செய்தி வேணும்னா கரெக்ட். கடைசியான செய்தி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? செய்தி தலைப்பு போன மாசம் கொடுத்தேன், வியாழக்கிழமை. இதே மாதிரி 4வது வரும். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா யூடியூப்ல போய் நீங்க பாருங்க. இப்ப இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. உம்முடைய ராஜ்யத்தில் 2 பேரை இங்கிட்ட உட்கார வச்சுக்கன்னு சொல்லி கேட்கிறா. உடனே அவர்கள், ஏசப்பா அவளை நோக்கி சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியாம பண்ற. 23ஆம் வசனம் முக்கியமானது படிங்க. என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள், என்னை போல நீங்களும் பாடுபட ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆமா ஆயத்தமா இருக்கோன்னு சொல்றாங்க. உடனே சொல்றாரு, உடனே சரி என் கூட நீ பாடுபட ஆயத்தமா இருக்கல, சரி உடனே நான் உடனே வலது பக்கம் இடது பக்கம் உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லல. உடனே என்ன சொல்றாரு? நீ வந்து பாத்திரத்தில் பங்கு பெறுவாய், ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அருளுவது என் காரியம் அல்ல. தேவனுடைய பரிசுத்தருங்க இவரு பிதாட்ட சொன்னா உட்கார வச்சிருவாரு. என்ன சொல்றாரு? இல்ல பிதாதான் பிதாவை மையப்படுத்துறாரு, பிதாதான் முடிவு பண்ணுவாருன்றாரு. அல்லேலூயா. எந்த விதத்திலையும் அவர் வந்து ஏன் சொல்ல வரனா, உலகத்துல மனுஷனாய் வந்து மனுஷகுமாரனாவே இருந்த பிதா சொல்றதை மட்டும் தான் செஞ்சாரு. தவறா எந்த பவரையும் அவர் யூஸ் பண்ணல. அவர் தேவன். 10வது காரியம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் போட்டிருக்கு. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். எதுக்கு? ஏன் ராஜாவாக்க மனசு? ஏன் எல்லாம் ராஜாவாக்க பார்த்தாங்க? அப்படியே மேல வாசிங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் 5 அப்பத்தை சாப்பிட்டு மீதியான துடிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தோன்னு என்ன பண்ணிட்டான்? சோத்த போட்டான்னு என்ன பண்ணிட்டான்? உங்களை ராஜா வாக்கிடலாம்.
கரெக்டா இல்லையா? நான் வாசிச்சு பார்த்தேன், என்னடா ராஜா வாக்கிலான்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தா 5 அப்பம் 2 மீன் 5000 பேத்துக்கு செஞ்சு மீதி 12 கூட. அப்ப இவர் ராஜா வாக்கிட்டா நம்ம சோறே ஆக்க வேணாம், 3 வேளையும் ஃப்ரீயா. இந்த கட்சிக்காரன் கூட அலைவானுங்க பின்னாடி, பாத்துருக்கீங்களா இல்லையா? ஒண்ணு இல்ல, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியை கட்டு, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, பாக்கெட்ல 10 ரூபா வச்சிருக்க மாட்டானுங்க. ஆனா போற இடத்துல டீ, எங்கேயாவது சோறு, புரியுதல்ல, காது குத்து ஃபங்க்ஷனு கூட போய் இதே ஒரு பொழப்பாவே அலைவானுங்க பின்னாடி. பாத்திருக்கீங்களா? பாத்துக்கங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு இயேசுவை ராஜாவாக்க நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு? விலகி ஓடுகிறார். அல்லேலூயா. 11வது பாயிண்ட் பாருங்க. அப்பயும் அவர் நான் தான் மேசியான்னு வெளிப்படுத்தல. மத்தேயு 11வது பாயிண்ட், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல இயேசுவோ பேசாமல் இருந்தார். செய்தி கொடுக்கும்போது எத்தனை பேர் பக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க? ஏசப்பா வசனம் போட்டிருக்கு மத்தேயு 26:63ஆம் வசனத்துல இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உண்மை ஆணையிட்டு கேட்கிறேன். பிதா மேல சத்தியமா கேட்கிறேன்ட்டான். என்ன பண்றேன்னு தெரியல. அதற்கு இயேசு அப்ப கூட என்ன சொல்றாரு? ஆமா, நான் கிறிஸ்து தான் சொல்ல. வசனத்தை படிச்சு பாருங்க. நீர் சொன்னபடித்தான் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்ல. அப்ப கூட ஏன் இந்த பதில சொன்னார் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய பிதா மேல ஆணையா கேள்வி கேட்கும் போது அவரால் பதில் சொல்லாம இருக்க முடியாது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆம், நீர் சொன்னபடித்தான். ஆனாலும் மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்களில் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரகத்திரிக்க தமைப்படுத்துவோமாம். இதோ வாசனம் போட்டிருக்கு, வானங்கள்ல வரப்போறாரு, மேகங்கள்ல வரப்போறாரு. எப்படி வருவாரு? ஓ பிதாவோட வலது பரிசத்துல ஏசப்பா, ஓ தூதர்களோடு 1000 தூதர்களோடு 2ஆம் வருகையில் வரப்போகிறாரு. அதை பார்ப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பார்ப்பார்கள். அநேக முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? ஏசப்பா ஒரு தூதர்ன்றாங்க, இறை தூதர்ன்றாங்க. இல்ல, தேவனுடைய குமாரன். அவருடைய செய்கை நிமித்தம் அவர் சொல்றாரு தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. பாத்தீங்க, இந்த இடத்துல இவ்வளவு காரியங்கள். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? 11 பாயிண்ட். இந்த 11 பாயிண்டோட தலைப்பு சொல்லுங்க. என்ன வாய்ப்புக்கா? வாய்ப்பு இல்ல ராஜாவா? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்த நிறைய வாய்ப்பு இருந்தும் பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை. கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தாம போயிட்டாரா? செய்தியில எப்பவுமே 2 பார்ட் இருக்கும்ல, ஒரு பார்ட் முடிஞ்சிருக்குல்ல, வெளிப்படுத்தவில்லை. அப்ப அடுத்த பார்ட் பாருங்க. வசனம் ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிச்சிருவோம். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, அப்ப ஏசப்பா உலகத்தில் மனித அவதாரமாக வாழ்ந்த பொழுது தன்னை யாருக்காவது வெளிப்படுத்தினாரா, வெளிப்படுத்தவில்லையா? நீங்க சொல்லுங்க. வெளிப்படுத்தினாரா இல்லையா? கைத்தட்டுங்க. வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையை மீறிட்டாரா? அப்ப வார்த்தையை மீறிட்டாரா? இல்ல. நல்லா நீங்க கவனமா நீங்க வார்த்தையை எடுத்து பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உலகத்துல அவர் மனிதனா வாழ்ந்த பொழுது மக்களுக்கு யாருக்காவது தன்னை வெளிப்படுத்தினார், மேசியான்னு வெளிப்படுத்தினாரா இல்லையா? அதான் கேள்வி. அவரா எங்கேயுமே வெளிப்படுத்தல. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அவரா எங்கேயுமே வெளிப்படுத்தல. வாயை திறந்து நான் தான் மேசியா அப்படின்னு எங்கேயுமே சொல்ல. பிசாசு பேசிருந்துச்சு, வாயை மூடிட்டு போன்னு அதட்டினாரு. சீஷர்கள்ட்ட சொன்னாரு, எங்கேயும் போய் உளறாதீங்க, நான் தான் சிறுவையில நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோட எந்திருக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதுங்கன்னு தடுத்தவர். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாரிய நாட்டாளான ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். நல்லா கவனிங்க. சமாரிய பெண் ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்று ஒரே வார்த்தை கேட்கிறார். குடிக்க தண்ணி குடிமா, கொஞ்சம் தாகத்துக்கு தான்றாரு. உடனே என்ன சொல்றா? நீர் யூதரா இருக்க.
சமாரியார் அந்நியர்கிட்ட யார்ட்டையும் வச்சுக்கவே மாட்டாங்க. சமாரியா பெண்ணாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளை நோக்கி, நீ தேவனுடைய ஈவையும் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் உன்கிட்ட கேட்டவர் தண்ணி கேட்டாங்கல்ல, தாகத்துக்கு தா என்று உன்னிடம் இன்னார் என்பதையும் கேட்டவர் அறிந்திருந்தாயானால் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் நீ கேட்டிருப்பாய். அவர்கிட்ட கேட்டிருப்ப தாகத்துக்கு தாங்கன்னு சொல்லி. ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. தாகத்துக்கு தா என்று உன்னிடம் கேட்டவர் யார் என்று தெரிந்திருந்தாயானால் நீ அவர்கிட்ட கேட்டிருப்பாய். ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வி கேட்கிறா? ஆண்டவரே, ஆண்டவரே, மொண்டுகளோ உம்மிடத்தில் பாத்திரம் நீங்களே தண்ணி இல்ல, ஒண்ணு கையில ஒண்ணு கப்பு இல்ல, கிணறும் குடம் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட தாகத்துக்கு தான் கேட்டீங்க. பின்ன எங்கிருந்து உமக்கு பின்ன எங்க இருந்து உங்களுக்கு தண்ணி வரும், ஜீவ தண்ணீர் வரும்? மொண்டுக்கல்ல உங்களுக்கு பாத்திரம் இல்லையே, நிறுத்தி தான் படி. மொண்டுக்கல்ல உங்களுக்கு பாத்திரம் இல்லையே, கிணறு பக்கத்துல உட்காந்துருக்காரு, தண்ணி முல்ல வரா, உங்கள்ட்ட மொண்டு குடுக்கறதுக்கு தண்ணி பாத்திரமும் இல்லையே, பின்ன எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலுக்கு சொல்றா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த சொல்றா, இந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் பல வருட காலமாக இங்கதானே நாங்க தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு இருக்கோம். முக்கியமானது மட்டும் உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உங்க பிதாவாகிய யாக்கோபு தான் செஞ்சார் இந்த கிணறு, இல்லன்னு சொல்ல, அவர் தோண்டின கிணறு தான். பல வருஷமா இல்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் உண்மைதான். இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு திருப்பியும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், போய் மொண்டு குடிச்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரை குடிப்பாயானால் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாயிருக்காது எனக்கு. ஹல்லேலூயா. என்ன இவனை கேக்குறா, இது என்ன மிராக்கலா இருக்கு, இது என்ன அற்புதமான தண்ணியா இருக்கு, மிராக்கிள் வாட்டர்னு ஊத்திட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்க பண்ற அநியாயம் பாத்திருக்கீங்களா? ஆயில், மிராக்கிள் ஆயில், மிராக்கிள் வாட்டர், மிராக்கிள் பேனா, அதுல என்ன வைப்போம் தெரியல. லெட்டு விக்கிறானுங்க, சம்பாதிக்கிறானுங்க. 3 ரூபா லெட்டை வாங்கிட்டு 50 ரூபா 100 ரூபான்னு விக்கிறானுங்க. அநியாய பகல் கொள்ள அடிக்கிறானுங்க. சிடி, சாவி, பன்னகத்தின் தெருவு போலாம், எல்லாத்துக்கும் சாவி கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் எங்கிட்டு திறக்குதுன்னு நமக்கும் தெரியல, ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்ல, கொண்டு போய் வைக்கிறாங்க. பேனா, கர்ச்சிப்பு, ஐயோ பண்ற அநியாயம். இவ கேக்குறா, அது என்ன ஜீவ தண்ணீர்? கட்டப்படி திருப்படி நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் என்னப்பா அது ஜீவ வாட்டர், அப்படி ஜீவ தண்ணீர்னு கேட்டவன சொல்றாரு, நான் அவளுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கும் ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய். அல்ல கவனிங்க, ஒரு டைம் தான் கொடுப்பாரு பரிசுத்த ஆவிய, டெய்லி அது ஊறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அந்த வார்த்தை? ஒரே ஒரு டைம் தான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், திருப்பியும் தாகமா இருக்க மாட்டான். என்ன பண்ண, அந்த தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. படி. உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்றா, அவளை இயேசுவை நோக்கி, எனக்கு தாகம் உண்டாகாமலும் திருப்பி எனக்கு தாகம் உண்டாயிருக்காமல் நான் இங்க மொண்டுக்கொள்ள வராமல் திருப்பியும் இந்த இடத்துக்கு நான் மொண்டுக்காம, ஏதோ பிரச்சனை போல மொண்டுக்காம அந்த தண்ணீரை இருக்கும்படிக்கு அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுத்துருங்கப்பா, இனிமேல் நான் தண்ணி மூலம் இங்க வரவே மாட்டேன் அப்படின்றாரு. ஏசப்பா சொல்றாரு, கண்டிப்பா தரேன், உனக்கு இல்லாததான் நீ கேட்டு இல்ல, கண்டிப்பா தரேன். தண்ணியை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல போய் உன் வீட்டுக்கார கூட்டிட்டு வா. வெச்சாம் பாரு ஆப்பு, யாரு? நித்யானந்தா. நித்யானந்தா பாத்துருக்கீங்களா? மீம்ஸ்ல வருது, வெச்சாம் பாரு ஆப்பு அப்படின்னு திரும்ப ரோலிங் சேர்ல என்ன சொல்லிட்டாரு, போயிட்டு வீட்டுக்கார கூட்டிட்டு வா. உடனே இவ சொல்றா, இவ ரொம்ப பெர்ஃபெக்ட். என்ன பண்றா, தெரியும் பண்ணலாம், வெளியே தெரியாதுல்ல. என்ன சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு வீட்டுக்காரர் இல்ல. உடனே ஏசப்பா சொல்றாரு, ஆமாமா இன்னொன்னு கல்யாணம் ஆகல, பாவம் தான் நீ, நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து தரேன். புருஷன் இல்லை நீ சொல்வது சரிதான். ஏன் அப்படின்னா 5 புருஷர் உனக்கு இருந்தாங்க, ஏற்கனவே உனக்கு 5 டைவோர்ஸ் நடந்திருக்கு, 5 புருஷர்கள் உனக்கு இருந்திருக்காங்க. இப்பொழுது உனக்கு இருக்கிறவனுக்கு இப்போ ஒருத்தன் கூட இருக்கான் பாரு, தண்ணி மொண்டு வா குளிக்க போறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கான் பாரு, அவனும் உனக்கு புருஷன் இல்லை. உள்ளத உள்ளபடி சொன்ன உடனே நான் பாராட்டுறேன் அப்படின்றார்.
உடனே என்ன பண்ணிட்டான், ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்கதரிசி என்று நீ இப்ப தீர்க்கதரிசி என்று காண்கிற, ஏன் சொல்ல உள்ளதெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாருல. மனுஷரை ஏமாத்தலாம், கர்த்தரை ஒரு நாள் ஏமாத்த முடியாது. அனனியா சப்பரி அக்கா என்ன பண்ணாங்க, காணிக்கை கொண்டு வரும்போது இவ்வளவுதான் ஒரு பங்கு வந்துச்சு, இவ்வளவுதான் வித்தியா வித்து இவ்வளவுதான் பங்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்ற அவ சப்பீரா என்ன சொல்றா, என்ன சொல்றா, ஆமாண்டவரே அவ்வளவுதான், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வரா உள்ள. உடனே சொல்றாரு, உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர் வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் நிக்குது, உன்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள் சொன்ன இருந்த இடத்திலே பொத்துன்னு கீழே விழுந்து உயிரை விட்டான். உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும், வசனமே இருக்கு, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது எல்லாமே பாவமா இருக்கிறது, தீமை லிஸ்ட்ல வந்துரும். உள்ளதை உள்ளபடி சொன்னோன படிங்க. இப்ப சொல்றா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏசப்பா சொன்னாரா நான் தீர்க்கதரிசின்னு? உள்ளது தானே சொன்னாரு, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வந்தார்கள். முக்கியமானது மட்டும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல பிதாவை எங்கும். அல்லேலூயா. வசனம் பாருங்க, இந்த மலையில நாங்க ஆண்டவரை கும்பிட்டோம், வருஷ காலமா இதே இடத்துல ஆராதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஏசப்பா சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது. வீட்டுக்கு வீடு எல்லா இடத்திலும் திருச்சபைகள் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அநேக திருச்சபைகள் இன்னும் ஆங்காங்க எழும்ப வேண்டும் ஜெபம் பண்ணுங்க. பிதாவை உலகத்துல எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் பாருங்க, தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இவ்வளோ பேசணும்ன கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். உடனே அந்த பெண்ணு சொல்றா, இவ்வளவு அழகா நீங்க பேசுறீங்களே, அவளுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு பாருங்க, இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றீங்களே, எங்களுக்கு நாங்க கோயிலுக்கு போகும்போது அங்க என்ன போதிச்சாங்கன்னா, மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, கிறிஸ்து என்று ஒருத்தர் வருவாரு, இல்ல கிறிஸ்து என்ன படிக்கிற மேசியான்னு ஒருத்தர் பிறப்பாரு அப்படின்னு எங்க கோயில்ல பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத கர்த்தர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றாரு, அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற நானே அவர். கரங்களை உற்சாகமா கர்த்தரை மேம்படுத்துவோமா. ஓ கிறிஸ்து நான் மேசியான்னு ஒருத்தர் வருவாருங்க அப்படின்னு அவ சொன்ன உடனே சொல்றாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்கவதாப்பா நான் துடிச்சுட்டான். யாருக்குங்க வெளிப்படுத்தினாரு? பாவி 5 6 புருஷன் உள்ளவர்கள். வசனம் போட்டிருக்கு மத்தேயு 11:25 சொல்றாரு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர சதிசேயர்களுக்கும் பெரிய பெரிய கோயில்ல பிரசங்கம் பண்ற வேதபாரகருக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா. எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. பாவியான மனுஷிட்ட கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, ஏன்டா இத்தனை நாள் பிரசங்கம் பண்றாரு, உங்களுக்கு தெரியலையா இவரு தான் மேசியான்னு? ஒரு நேரத்துல வசனம் போட்டிருக்கு பைபிள்ல, ஒரு நேரத்துல கேக்குறாங்க, உண்மையாலுமே நீ கிறிஸ்து தானா மேசியா தானான்னு சொல்லி ஏசப்பட்ட, உள்ளது உள்ளபடி சொல்லுங்கன்னு டயர்ட் ஆயிட்டானுங்க. அப்பருக்கா ஒரு இடத்துல கேட்பானுங்க, சரி செய்யற பதி செய்யலாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? மெய்யாகவே நீ கிறிஸ்து தானா எங்களுக்கு வெளிப்படுத்தும். சொன்னாதான் நம்ப மாட்டேங்கிறிய, நடந்து காட்டினாலும் நம்ப மாட்டேங்கிறிய. ஆனா தெளிவா இவள்கிட்ட சொல்லிட்டாரு பாருங்க, உன்னோட பேசுகிறவர் தான், உன்னோட பேசுகிற நான் தான். அப்ப கூட நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்ல, என்ன சொல்ற அழகா சொல்றாரு பாருங்க, உன்னோட பேசுகிற நானே அந்த மேசியா, அந்த அவர் என்று. அல்லேலூயா. வசனம் பாருங்க, சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஓ கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலே அறிகிறார். இந்த சமாரிய பெண்ணு மனதுல தாழ்மை உள்ளவரா உள்ளத உள்ளபடி ஒத்துக்கிட்டா. அல்லேலூயா. இரண்டாவது ஒருத்தருக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கெல்லாம் ஏசப்பா மறைமுகம். அது எப்படி மறைமுகமா நான் மேசியா அல்ல கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து தான் மேசியா தான் பகிரங்கமா சொல்லையோ,
இதே மாதிரி இங்கேயும் எப்படி ஒத்துக்கிறாரு? நான் அவர்தான் அப்படின்னு மறைமுகமா தான் ஒத்துக்கிறாரு தவிர எங்கேயுமே அவர் பகிரங்கமா சொல்லல. வசனத்தை வாசிங்க. யோவான் 9 வசனம். அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றினால் குருடனுடைய கண்கள் மேல் பூசி சேற்றினால் குருடனுடைய கண்களில் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே சிலோவாம் குளத்துல போய் கண்ணை கழுவு. சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன். அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனா திரும்பி வந்தான். பார்வையடைந்தவனா போகும்போது குருடா போயிட்டான். யாரு சுகப்படுத்தினான்னு தெரியாது. சேரோட போறான். போற இடம்லாம் கேட்டே போறான். வாசல் வழியில கேட்டே போறான். சிலுவம் எங்க இருக்கு, சிலுவம் எங்க இருக்குன்னு கேட்டு போறான். எல்லாமே போயிட்டு வழி தேடி தடவி போய் நேரா கழுவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு தெரிஞ்சிருச்சு. யாரு சுகப்படுத்தினா, யாரு கண்ணை சரி பண்ணான்னு தெரியல. எப்படி திறக்கப்பட்டது தெரியல அவனுக்கு. படிங்க, முக்கியமானது மட்டும் படிங்க. அப்பொழுது அவர்கள் உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று. கூட இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா? உடனே என்ன பண்றாரு? கண்ணு எப்படி தெரிஞ்சிச்சு? இயேசு எனப்பட்டவர் சேறுண்டாக்குனாரு, கண்ணுல பூசினாரு, போய் கழுவுனாரு, கழுவுன பார்வையடைந்தது. அடுத்தது கழுவினேன் காண்கிறேன் என்றான். அடுத்தது பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். என்ன பண்றாங்க? உடல அவனை கண்ணு தெரிஞ்சிருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போட்டோம், அவங்க அம்மா அப்பாவை பார்க்கட்டும், அப்பெல்லாம் இல்லாம இல்ல நீ வா, எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, விட மாட்டான் சொல்லி என்ன பண்றான்? திருப்பி கூட்டு போய் பரிசேயர்ட்ட விட்டான். அங்கேயும் கேக்குறான், இரு அங்கேயும் போய் கேக்குறான், எப்படி உனக்கு கண்ணு சரியானுச்சு அப்படின்னு திருப்பியும் சொல்றான். என்ன நினைக்கிறாய்? அவர் ஒரு தீர்க்கதரிசின்றான். முக்கியமானது மட்டும் எல்லாம் நீங்க ஏற்கனவே இது பண்ணியாச்சு. அவனை எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்றான்? 2ஆம் முறை திருப்பி அனுப்பி அழைத்து தேவனை மேம்படுத்து. இந்த இயேசு உன்னை சுகப்படுத்தினால அந்த இயேசு பாவி அப்படின்றான். பாத்துங்க, கடைசியில படிங்க, திருப்பி படிங்க. அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. அவர் பாவியா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தெளிவா சொல்லிட்டான். அடுத்தது இவ்வளவு கதை கேட்டு உங்களுக்கே கதை மனப்பாடம் ஆயிடுச்சு. திருப்பியும் கேட்கிறான், மறுபடியும் கூப்பிட்டு உனக்கு என்ன செய்தார், செஞ்சு காட்டு, எப்படி கண்களை திறந்தார். உடனே என்ன பண்றான்? திருப்பியும் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்றேன், ஏன் உயிரை வாங்குறீங்க, சொன்னதை சொல்றீங்க. படி, நான் சொன்னதை நீங்க கேட்காம போயிட்டீங்க, திருப்பியும் கேட்டீங்க, திருப்பியும் சொன்னேன், திருப்பியும் கேட்டீங்க, திருப்பியும் சொன்னேன். இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, ஏயா நீங்களும் இயேசுவுக்கு சீஷராக மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க? இவனை இயேசப்பா எதிர்க்கிறானுங்களே, இவனை என்ன பண்றான்? உடனே முற்றிலும் பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கலாமா? நீ இதுல பிறந்த அவனை கேட்கிறது, முற்றிலும் பாவத்துல பிறந்த நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறியா? இயேசுவுக்கு சீஷராக ஆகலாம் நினைக்கிறீங்களான்னு திருப்பி என்ன சொல்றான் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளி விட்டார்கள். முக்கியமான வார்த்தை படிங்க. அவனை, எத்தனை வசனம்? 35 வசனம் படிங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு அந்த குருடனை கண் பார்வை சரியாயிடுச்சு, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது உடனே என்ன பண்ற? அவனை நோக்கி போறாரு. அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? போயிட்டு அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். என்னைய பாருங்க, படிச்சிட்டு இருக்கீங்க, என்னைய பாருங்க. நேரா போயிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு எல்லாம் கண்ணு தெரியாமலே இருந்திருக்கலாம் போல, கண்ணு தெரிஞ்சானே இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே ரொம்ப வேதனை போட்டு அலக்கழிச்சு அவனை ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க. புறம்பே தள்ளி விட்டாங்க. நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது, வந்தா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நீ ஏசுன்னு சொல்லுவ அப்படின்னு புறம்பே தள்ளி விட்டாங்க. ஏசப்பா புறம்பே தள்ளினவனை தேடி போனார். போயிட்டு நேரா கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசமா இருக்கியாப்பா? அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் இவன் சொல்றான், ஆண்டவரே அவர்கிட்ட விசுவாசமா இருக்கும்படி அவர் யாருன்னே எனக்கு தெரியல, பாருங்க, யாருன்னே எனக்கு தெரியலப்பா. என்ன கண்ணை சரிப்படுத்திட்டாரு, நானும் எல்லா இடமும் அலையிறேன், யாருன்னே தெரியல. உடனே இயேசு தன்னை வெளிப்படுத்தினாரு. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறப்பா. எவ்வளவு அழகா ஜென்டிலா சொல்றாரு பாருங்க. இருங்க, நான் சொன்னதான் படிக்கணும். ஜென்டிலா சொல்றாரு பாருங்க. நீ அவரை பார்த்து யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு வேதனைப்பட்டு சொல்லும் போது மறைமுகமா சொல்றாரு, நீ அவரை பார்த்திருக்க, அவர்கிட்ட நீ பேசியிருக்க, அவர்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. சொல்லிட்டு என்ன பண்றாரு? இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்க, உன்னோட பேசுகிறவர் அவர்தான். எப்படி? நான் தான் சொல்ல, வசனம் பாருங்க, உன்னோடு பேசுகிறவர் அவர்தான்.
தேவனுடைய குமாரன் தான், அந்த மேசியா தான் என்று சொல்லி மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு தாழ்மையா இருக்காரு பாருங்க கர்த்தர், எவ்வளவு தாழ்மையா இருக்காரு பாருங்க. நம்மளாம் தானே பண்ணிருப்போம், எனக்கு தெரியல உனக்கு, நான் தான் சோகப்படுத்தினேன், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. புனைப்பெயர் அடிச்சிருவோம். மரித்தவனை உயிரோடு எழுப்பின தீர்க்கதரிசி, குருடு செவிடு நொண்டி மரம் எல்லாத்தையும் சரிப்படுத்தின தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், சுவிசேஷகர், போதகர் எல்லாம் போட்டு பக்கத்துல நம்ம பேரை போட்டிருப்போம். சுகமளிக்கும் வரம் பெற்ற உங்களுக்கும் சுகம் வேண்டுமால் காணிக்கை கொண்டு வாருங்கள்னு. எதுவுமே போடல. எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. நீ ஏசப்பா, நீ தேவனுடைய குமாரனை, மேசியான ஒருத்தர், தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறியா? ஆமாண்டரை விசுவாசிக்கிறேன், அவரை யாருன்னு நான் பார்த்தது இல்ல, நீ அவரை கண்டிருக்கிற, அவர்கிட்ட பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேசுகிறவர் தான் அப்படின்றாரு. பேசுகிற நான் தான் போடல. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. உன்னோட பேசுகிறவர் அவர் தான். மேசியான்னு ஒருத்தர் நினைச்சில்ல, இயேசு தேவனுடைய குமாரன் நினைச்சில்ல, அவர் தான். எவ்வளவு ஒரு தாழ்மையா, சுத்தமா 0% பெருமையே இல்ல. சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? சுத்தமா இதே கிடையாது. அவ்வளவு ஒரு கிருபையாய் கர்த்தர் வழிநடத்த. அடுத்தது பாருங்க, 3வது காரியம் பாருங்க. மொத்தம் 3வது காரியம் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 15-16. யோவான் 20ஆம் அதிகாரம் 15-16 போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? அவரை சிலுவையில் அறைஞ்சு மரித்து அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை இருட்டோடே மகதலேனா மரியாள் ஒரு பெண்ணு பாருங்க. கல்லறைக்கு போவீங்களா? நம்மளாம் ஒரு சந்துக்குள்ள போக மாட்டீங்க. ஒண்ணு இல்ல, சந்தே வேணாம், வீட்டுக்குள்ள கரண்ட் போச்சுன்னா போச்சு. வீட்டுக்கு சந்துக்கே போவேனா, வீட்டுக்குள்ள கரண்ட் போனாலே போதும், உடனே அம்மா அம்மான்னு கத்தி ஊரை கூப்பிட்டு டார்ச் லைட் எல்லாம் ஆன் பண்ணி அப்படியே. ஆனா கல்லறையில போயிட்டு உட்கார்ந்துருக்கான். போய் பார்த்தா சரீரத்தை காணவில்லை. ஒரே அழுவ. என்ன பண்றாங்க? மற்ற சிஷ்யர்கள்லாம் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா இவன் மட்டும் அங்கேயே நின்று இருந்தா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஏசப்பாவை எவ்வளவு நேசிச்சிருக்கா பாருங்க. எல்லா சிஷ்யர்களும் போயிட்டாங்க, இவன் மட்டும் அப்படியே நின்றுட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு அழுகுறா. நான் அந்த பாடியை பார்க்காம நான் இங்க இருந்து போவே மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேணா நடக்கலாம், யாரு வேணா அத்துமீறலாம். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? பாதுகாப்பே கிடையாது. கல்லறையில நிப்பாங்களா? போயிட்டு வசனம் அழகா போட்டிருக்கு, நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. சீஷர்கள் எல்லாம் போயிட்டாங்க, மரியாள் மட்டும் அங்கேயே நின்று இருந்தா. ஏசப்பா இருதயத்தை பாக்குறாரு. உடனே என்ன பண்றா? ஏசப்பா என்ன பண்றாருன்னா, தோட்டக்காரரை போல நின்னுட்டு ஒரு உருவம் நிக்குது. உடனே அவர்கிட்ட திடீர்னு வெள்ளையா ஒரு உருவம் நின்னோன்னு நம்மளாம் பயந்து அலறி அடிச்சு ஓடதான் பார்ப்போம். அவ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவ மைண்டு ஃபுல்லா எதுல இருக்கு? இயேசுவோட சரீரத்தை பார்க்கணும். ஐயோ ஏசப்பா இப்படி அநியாயமா பண்ணிட்டாங்களே, அவரோட சரீரத்தை பார்க்கணும்னு அதே நோக்கத்தோட இருந்துட்டு அவர்கிட்ட கேக்குறா, தோட்டக்காரர் என்று எண்ணி நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை எங்கேயாவது வச்சிருப்பீங்கல்ல, இந்த கல்லறையில இருந்து மாத்தி வேற கல்லறையில கூட நீங்க வச்சிருப்பீங்க. எங்கேயாவது மாத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். எப்படி? செத்த பணத்தை அப்படி அவ கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அந்த மரித்த உடலை எடுத்துக்கிறேன்றா. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வசனத்தை வாசிங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழுகும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒண்ணு பேசல ஏசப்பா, மரியாளே என்றார். ஒரே வார்த்தை தான். உடனே அவ திரும்பி பார்த்து, ஐயோ இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, என்னை எப்போதும் இந்த செல்லமா இந்த பேர் சொல்லி தானே கூப்பிடுவாரு, இந்த குரல் எனக்கு தெரியும். வசனம் போட்டிருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறன. ஓ அவர்களை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன்றாரு. மெய்ப்பனுடைய குரலை கேட்ட ஆடுகள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை அனைவரையும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்ட பேச வர்றாரு. அவருடைய குரலை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் சாயந்தரமானா பைபிள் படிக்கலையா? காலையில வசனத்தோடு நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. காலையில வேலைக்கு போயிட்டு திருப்பி நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எத்தனை வசனம் மூலியமா உங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைய கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க. எத்தனை முறை கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு? ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களை கூப்பிடுறாரு? எத்தனை வசனம் சொல்லி உங்களை கூப்பிடுறாரு? எத்தனை பாடல்கள் மூலியமா உங்களை ஆறுதல் படுத்துறாரு?
கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய செவியை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உங்கள் செவி ஆயத்தமா இருக்கிறதா? வேத வசனத்தை படி 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 படின்னு டெய்லி உங்களுக்கு எப்படியாவது கர்த்தர் சொல்றாரு. அந்த வார்த்தை உங்களை எப்போதுமே கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு. 24 மணி நேரமும் உங்களை கூப்பிட்டுட்டே தான் இருக்குது. நீங்க செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? மரியாளே என்று ஒரே வார்த்தை தான். யோசிச்சு பாருங்களேன். தோட்டக்காரர் என்று எண்ணி அவன் மைண்ட் ஃபுல்லா செத்து போயிட்டாரு. இந்த உடலை வேற எங்கேயாவது வச்சிருந்தா போய் எடுத்துக்கலாம், இதுலயே இருக்கு. வந்து நிக்கிறாரு, அது கூட அவளுக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சவுண்டு, மரியாளே, ஓ இந்த குரல் எங்க ஏசப்பா குரலாச்சே. என்ன பண்றோம்? உடனே திரும்பி பார்த்து, ஐயோ ரபுனி, போதகரே அப்படி என்ற அர்த்தம். அழகா ஏசப்பா உடனே கண்டுபிடிக்க போறா பாதத்தை. என்னை தொடாதே, உன் பிதாவின் இடத்திலும் என் பிதாவின் இடத்திலும் நான் போய் காட்டல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். மொத்த பைபிளும் இந்த ஒரு நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இந்த நல்ல கவனிங்க, ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்துச்சு, பிதாட்ட போய் தன்னை காட்ட போறாரு. அதுக்காகத்தான் இந்த மொத்த பைபிளுமே. ஆனா போறதுக்கு முன்னாடி சாதாரண பாவியான ஒரு மனுஷிட்ட பேசிட்டு போறாரு. என்ன தொற்றாத, இரு வர, நான் போய் என் பிதாட்ட மூஞ்ச காட்டியிருந்தேன் சொல்லிட்டு போகணும்னு அவசியமா? தேடிட்டு கடன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு மேல போய் பிதாவை பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா மனுஷர் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கல. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர், தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் கர்த்தர் உள்ள உடைக்கப்பட்டு கண்ணீரோடு அவர் சமூகத்துல வரும்போது எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவர் போய் பிதாட்ட போய் முகத்தை காட்ட வேண்டியதுதான் மெயின் மேட்ரு. அதற்கு முன்பாக பேசிட்டு போறாரு ஒரு வார்த்தை. எவ்வளவு அன்பா இருக்காரு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய அன்பை நீங்க உணர்றீங்களா? ஏசப்பாவோட அன்பை உணர்றீங்களா? எத்தனை பேர் இனிமேல் தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், 24 மணி நேரமும் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என் வார்த்தைக்கு செவி கொடு, மரியாளேன்னு கூப்பிட்ட மாதிரி உங்க ஒவ்வொரு பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. 24 மணி நேரமும் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க உடனே ஏசப்பான்னு சொல்லி அவரோட சிந்தையாவே நீங்க இருக்க வேண்டும். அவருடைய வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவருடைய காரியமாவே இருக்கணும், எப்பொழுதும் ஏசப்பாவோட சிந்தனையாவே இருக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? அப்படியே முழங்கால் படிட்டு இல்ல உட்காந்து கூட ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். வாய்களை விரிவாய் திறந்து, ஏசப்பா உடைய சமூகத்துக்கு வருகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட நீ பேசினதே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, எவ்வளோ நீர் டைரக்டாக அப்பா எந்த ஒரு இதாவும் ஒத்துக்கலப்பா. மேசியா என்று ஒத்துக்கல, செய்கையின் மூலியமாய் அப்பா நல்லா புரிஞ்சிருக்கணும். அந்த வேத பாரகர், பரிசேகர், சைசேகர் புரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. கண்ண முடி ஜெபம் பண்ணுங்க. புரிந்து கொள்ளாமல் போயிட்டார்கள். ஆனா பல முறை அப்பா எவ்வளோ காரியங்கள் வெளிப்படுத்தியும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போயிட்டார்கள். ஆனா பாவியான 6 புருஷன் உள்ள பாவியான ஒரு பெண்ணு மேசியான்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொன்னோன்னு பல நாள் செய்தி கொடுத்திருக்கிறாரு ஏசப்பா தேவாலயத்துல. அப்பெல்லாம் அவரை கல்லெறிய இது பண்ணானுங்க. இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறிருக்குன்னு சொன்ன உடனே கள்ள தூக்கி அடிச்சுட்டானுங்க. மலை மேல கூட்டு போய் கள்ள தூக்கி அடிக்க பிளான் பண்ணானுங்க. ஏசப்பா மறைந்து போனாருன்னு இருக்கு. ஆனா அவருடைய இருதயம் பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வார்த்தைக்கு சரியான உதாரணம் 6 புருஷன் உள்ள பெண். மனுஷன் பார்க்கலாம் 6 புருஷன் உனக்குன்னு சொல்லி மனுஷன் அவருடைய குற்றப்படுத்தலாம், அவ செஞ்ச தவறுகளை குற்றப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் மேசியான்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட பேசுகிறவர் நான் தான் சொன்ன உடனே அவ அதை ஏத்துக்கிட்டா, உடனே அதை நம்புனா. அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய செவி, கர்த்தருடைய சத்தம் கேட்கும் பொழுது நீங்க உடனே செவி சாய்க்கிறீங்களா? அதற்கு பதில் கொடுக்குறீங்களா? அதை ஆமேன்னு ஏத்துக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். 2வது காரியம், புறம்பே தள்ளின அந்த கருடனை எல்லாம் புறம்பே தள்ளிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து மெனக்கட்டு பைபிள் நீங்க எவ்வளவு வேணா படிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு சுகம் கொடுத்துட்டு திருப்பியும் போய் சந்திச்ச மாதிரி எங்கேயுமே வார்த்தையே கிடையாது. ஆனா அவனை தேடி இயேசு சென்றார். வசனம் பாருங்க, அவனை புறம்பே தள்ளினார்கள் என்று சொல்லி. அவன் ஒரு ஆளே கிடையாது, சாதாரண ஆளு. அவனை புறம்பே தள்ளிட்டாங்கன்னு சொல்லி உடனே தம்மிடம் வருபவர்களை புறம்பே தள்ளாதவர், புறம்பே தள்ளினவனை நோக்கி போயிட்டு, நீ கிறிஸ்துவ பார்க்க விரும்புறியா, நீ அவர் நம்புறியான்னு கேட்டதப்ப, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னப்ப நீ அவர்கிட்ட பேசியிருக்க,
நீ அவர்கிட்ட பழகி இருக்க, உனக்கு ஒரு நன்மை செஞ்சுட்டு இருக்காரு, ஓ பேசுகிறவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாரு. எவ்வளவு ஒரு தாழ்மையான தெய்வமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. மரியாளுக்கும் தகப்பனே பிதாவிடத்தில் போய் காண்பிப்பதுதான் மெய்தான், பெரிதான காரியம். ஆனா அதுக்கு முன்பாக அழுகிறான்னு சொல்லிட்டு, ஒரு பெண் அழுகிறாளே, பாதுகாப்பு இல்லையே அவளுக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல மரியாளேன்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டு மேல போய் பிதாவிடத்தில் காண்பித்து, அதற்கு அப்புறமேட்டு திருப்பி உலகத்துல பூமியில வந்து சிஷ்யர்களுக்கு காட்சி கொடுத்தீரே. எவ்வளவு அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறீரப்பா, எவ்வளவு தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள தேவனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே. உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்றோம். பெருமை எங்களுக்கு ஒரு நாளும் இருக்கவே கூடாதுப்பா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையே அள்ளி அள்ளி தராருன்னு வசனம் இருக்குது தகப்பனே. அப்பா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார்னு வசனம் இருக்குது தகப்பனே. அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்க தாழ்மையா இருக்க, எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நாங்க தரை மட்டும் தாழ்த்த நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. அப்பா, யோவான் ஸ்நானகன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கதற்கும் நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி தாழ்த்துறார் தகப்பனே. அதே போல அப்பா, நாங்களும் முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அழைப்பின்னு சொல்லி இருக்கிறே, கிருபையை அதிகமாய் எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீ பேசினரே, நன்றி அப்பா. ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருக உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பிதாவே, ஆமென்.